மேஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா பல நன்மைகள் கூடவே சேர்ந்து ஒரே சமயத்தில் நடக்கும். எதிர்பாராமல் ஒரே ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா எங்கே இருக்கிற கெட்டதும் தேடி உங்களை தான் வரும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் எத்தனையோ கோடி நன்மைகள் தேடி வரப்போகுது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. உங்களுக்கு நிலுவையில் இருந்த பணங்கள் அத்தனையுமே உங்களை தேடி வரப்போகுது. அதன் மூலமாக முதல்ல நீங்கள் கடனால் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த கடன் பிரச்சனையில் இருந்து வெளியே வருவீங்க. மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை மாறப்போகுது. நம்பிக்கையோடு இருங்க. மேஷத்துக்கு இந்த மாதம் பல நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குது. அதனால இந்த மாதம் மட்டும் எப்பேற்பட்ட நெருங்கிய சொந்தமாகவே இருந்தாலும் நெருங்கிய நண்பராக இருந்தாலும் அவங்களுக்காக நீங்கள் ஜவாப்தாரியாகி கடன் வாங்கி கொடுக்காதீங்க. எந்த இடத்துலையும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு நிலைமையில கையெழுத்து போட வேணாம். செல்வம் நம்மளை தேடி வரும்போது அந்த செல்வத்தையே நாம் கடனாக வாங்கக்கூடாது. இது மிகப்பெரிய தேவ ரகசியம். போதும், இத்தனை நாளாக நீங்கள் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு யோசித்து கடன் வாங்கி கொடுத்து அந்த கடனை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தான் அடைச்சிக்கிட்டு வரீங்க. அந்த நிலைமை எல்லாம் போதும். இனிமேலும் மேஷம் கடனில் வாழவே கூடாது. கடனில் இருந்து மேஷம் வெளியே வரக்கூடிய தருணம் நெருங்கி வந்துடுச்சு. உங்களுக்கு வரக்கூடிய அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகத்தை நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா நீங்கள் படுக்கும்போது உங்களுடைய தலையை கிழக்கு திசையில் வச்சு படுக்கணும். அப்படின்னா உங்களுடைய கண்கள் மேற்கு திசையை பார்த்தா மாதிரி இருக்கணும், கை கால்கள் மேற்க பார்த்தா மாதிரி இருக்கணும். இந்த முறையில் நீங்கள் படுக்கும்போது ஆதவன் உதிக்கும் திசையில் நீங்கள் படுக்கிறீங்க, ஆதவன் மறையும் திசையில் உங்களுடைய கண்கள் இருக்கு. அப்போ உங்களுடைய வளர்ச்சியும் அதை போல தான் இருக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. எல்லா நல்ல நேரமும் உங்களுக்கு கணிஞ்சு வந்துடுச்சு. இனிமே எந்த விதமான கஷ்டத்தையும் மேஷம் அனுபவிக்கவே போறதில்ல. நம்பிக்கையோடு இருங்க. முக்கியமாக பொய்யான பாராட்டுகளுக்கு வசியமாகாதீங்க. பொய்யான பாசத்துக்கு மனசை உருக விட்டுடாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா எதிரிகள் உங்களுக்கு விரிக்கக்கூடிய வலையே அதுதான். அந்த வலையில் போய் நாம் மாட்டிக்கவே கூடாது. இந்த சமயத்தில் நாம் கவனமாக இருக்கணும். அப்படின்னா கவனமாக இருந்து தான் ஆகணும். எப்பேற்பட்ட ஒரு நெருங்கிய உறவாகவே இருந்தாலும் என்னால் முடியலங்க, என்னால் இந்த சமயத்தில் மட்டும் உங்களுக்கு உதவ முடியல, நீங்கள் வேறு யார்கிட்டயாவது உதவி கேட்டுக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு வரக்கூடிய செல்வங்கள் நம்மக்கிட்டேயே இருக்கணும். அப்படின்னா முதல்ல நாம் யாருக்கிட்டேயும் கை நீட்டி கடன் வாங்கக்கூடாது. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய 80% அன்பர்கள் வீட்டு வாடகையை கூட கட்ட முடியாமல் அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடனுக்கு நகையவே வச்சுட்டீங்க, அந்த நகைக்கு போய் வட்டி கட்ட முடியல. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பல தனங்கள் தேடி வரக்கூடிய நேரம். நிச்சயமாக இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள் நீங்கள் அனைத்து கடன்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். 2025 ஆரம்பிக்கும் போது இத்தனை நாள் மற்றவங்கள மாதிரி நாமளும் தாராளமாக செலவு பண்ணி நம்முடைய குடும்பத்துக்கு கூட வாழணும் அப்படின்னு கனவு காண்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த கனவு பலிக்கும். எல்லார மாதிரியும் தாராளமாக செலவு பண்ணுவீங்க, எதை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் அத்தனையுமே இந்த வருடத்தில் நிச்சயமாக உங்களை விட்டு விலகியே தீரும். நீங்க படுக்கக்கூடிய தலையணையின் உரையின் நிறத்தை அந்த நீல வானம் அப்படி இல்லைன்னா வெள்ளை, இந்த 2 நிறத்தை தயவு செய்து பயன்படுத்துங்க. வேற எந்த நிறத்தையும் பயன்படுத்தாதீங்க. அதாவது எந்த ஒரு சின்ன அழுக்கோ கரையோ இருந்தால் அது நம்முடைய கண்களுக்கு புலப்படணும், டக்குன்னு தெரியணும். அப்பேற்பட்ட ஒரு பிரகாசமான நிறத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பித்தா நிச்சயமாக வெற்றி உங்களை நோக்கி பயணிச்சே தீரும். இது பிரபஞ்சத்தின் மாற்ற முடியாத விதி. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சேஷ்டமான நிறம் அப்படின்னா அந்த வானத்தின் நிறம் தான், நீல வானம் அப்படி இல்லைன்னா வெள்ளை. இந்த 2 நிறத்துக்குமே பயங்கரமான தெய்வீக சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. நீங்கள் படுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சை தண்ணியில் உங்களுடைய முகத்தை நல்லா அலம்பிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் போய் அந்த தெய்வத்தை பார்த்து எல்லா பிரச்சனையும் அந்த தெய்வத்தோட பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு இனி எனக்கு வரக்கூடிய அனைத்து நன்மை தீமைகளையும்
நீயே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த அம்மாவாக இருந்தாலும் சரி, அந்த அப்பாவாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையும் அந்த தெய்வத்துக்கிட்ட விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய திருநீரை எடுத்து உங்களுடைய நெற்றி மேலே பட்டை போட்டுக்கோங்க. ஆறுபடை முருகனின் நெத்தியில் இருக்கக்கூடிய பட்டையை போல உங்களுடைய நெத்தியிலும் பட்டை இருந்தா அந்த சண்முகநாதனின் வேல் உங்களுக்கு எப்பயுமே பக்க பலமா தக்க பலமா உங்க கூடவே இருந்து உங்களை காத்து ரட்சித்தே தீரும். முக்கியமா நீங்க தூங்கும் போது துஷ்ட கனவுகள் எதுவுமே வராது. பல எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு எப்பயுமே தோணாது. மேஷம் படுத்ததும் தூங்குனதா சரித்திரமே கிடையாது. நள்ளிரவு 12 ஆயிடும். மிகப்பெரிய அளவில் ஒரு மன உளைச்சலோடையே தான் தினமும் படுக்கிறதே. அதனாலேயே நீங்கள் எப்போ தூங்குறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. யோசித்து அந்த மூளைக்கு மனசுக்கும் வலிகளை கொடுத்து அப்படியே சோர்வு அடைஞ்சு உங்களையே அறியாமையே தூங்கிய நாட்கள் எத்தனையோ பல. மேஷம் அனுபவித்த கஷ்டங்களையும் துரோகத்தின் வலிகளையும் இன்னைக்கு ஒரு நாளில் சொல்லிடணும் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. ஒரு யுகமே தேவைப்படும். அப்பேற்பட்ட அளவுக்கு ஜனனம் எடுத்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு எல்லாராலையுமே துன்புறுத்தப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டது தான் மிச்சம். கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களால் தாழ்த்தப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு தெய்வத்தால் உயர்த்தப்படுவீங்க அப்படின்றது புராண இதிகாச காலத்தில் இருந்து மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருமே தலை நிமிர்ந்து உங்களை அண்ணாந்து பொறாமையோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்தே தீருவீர்கள். உங்களுடைய கடன்கள் அத்தனையுமே தீரும். நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கையை எல்லார் மாதிரியும் நீங்களும் வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்கள் படுக்க போகும்போது உங்கள் கூடையோ இல்லை உங்களுடைய பக்கத்துலேயோ 2 கிராம்பை வச்சுக்கிட்டு படுக்க பழகுங்க. எப்பேற்பட்ட சக்தியாக இருந்தாலும் உங்களை தேடி வந்தே தீரும். நல்ல சக்திகள், தெய்வீகமான அனுகிரகங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வந்து அடைந்தே தீரும். கிராம்புக்கு அப்பேற்பட்ட சாதகமான சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. அஷ்டலக்ஷ்மியின் அனுகிரகம் இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வந்தே தீரும். மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். அப்பேற்பட்ட செல்வத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சதே கிராம்பு தான். அந்த கிராம்பு எந்நேரமும் உங்கள் கூடவே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செல்வாதிபதிகளாக ஆகிறத யாராலையுமே தடுத்து நிறுத்தவே முடியாது. சரியாக 45 நாள், ஒரு மண்டலம் நீங்கள் படுக்கும் போது இது எல்லாமே தவறாமல் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கே உங்களுடைய லாபம் பல மடங்காக பெருகிறத உணர முடியும். கடனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுபட்டுக்கிட்டே வருவீங்க. மிகப்பெரிய ஒரு நிம்மதியான நிலவரம் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படும். 2 நாளுக்கு ஒரு முறை அந்த கிராம்பை மாற்றிக்கிட்டே இருங்க. பழைய கிராம்பை காகத்துக்கு நீங்கள் சாதம் வைக்கும் போது அது கூட சேர்த்து வச்சிருங்க. வேற எந்த இடத்துலையும், அதாவது குப்பைகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த கிராம்பை தூக்கி போட வேணாம். இரவு படுக்க நீங்கள் தயாராகிட்டீங்க. யாருக்கிட்டேயும் எந்த விதமான சண்டையையும் போடாமல் படுக்க பாருங்க. யாராவது வேணும்னே உங்ககிட்ட வந்து சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும், எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமாவே இருந்தாலும் இதை பற்றி காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனநிலையை நேர்மறையாக வச்சுக்கோங்க. ரொம்ப சாதகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கிரகிக்கக்கூடிய தெய்வீகமான சக்திகள் உங்ககிட்டயே நிலைத்து இருக்கும். உங்களுடைய மனம் சரியில்லை அப்படின்னா அந்த சக்திகளும் உங்ககிட்ட தங்காது. எப்பயுமே நாம் நல்லா இருப்போம் அப்படின்னு நாம் நம்பிக்கையாக இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் நல்லா இருக்க முடியும். மறுபடியும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன், யாருக்காகவும் நீங்கள் கடன் வாங்காதீங்க. உங்களுக்காக வாங்குங்க. உங்களுடைய குடும்பம் முன்னேறணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கட்டாயமாக இருக்குது. இந்த இடத்துல வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் வாங்குங்க. அடுத்தவங்களுக்காக வாங்காதீங்க. நீங்கள் பெறக்கூடிய செல்வத்தை பெற்று உங்கள் கையால் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. மிகப்பெரிய அளவில் மேஷம் இனிமே வாழ்க்கையில் வளரப்போகுது. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். பட்ட கஷ்டம் அனைத்துக்கும், சிந்திய கண்ணீர் எல்லாத்துக்குமே பலன் கிடைக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்துடுச்சு. உற்றார் உறவினர் முன்னாடி அசிங்கப்பட்டு வாழ்ந்த காலமெல்லாம் மாறி
தலை நிமிர்ந்து ராஜராஜனின் தோரணையோட மேஷம் வாழ போகிறத இந்த ஊரே அண்ணாந்து பார்க்க போகுது. நல்லா இருக்க போகிறீங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு நாளும் நடக்கணும், அந்த நாளும் நல்ல விதமாகவே நடக்கணும்னு நானும் அந்த முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மேஷ ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. நன்றி.